ராகம பசிலிக்கா தேவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகே இந்த கருத்தை தெரிவித்தார். நீங்கள் இப்போது கௌபே வழியாக ஆன்லைனில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த முடியும். பலரின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் மாற்ற பயன்படுத்தப்படும் சொத்துக்களை அழித்து ஒருவரையொருவர் கொலை செய்கின்ற ஆபத்தான ஆயுதங்களை உற்பத்தி செய்வதனூடாக உலகில் முரண்பாடுகளையும் வெறுப்பையும் அதிகரிப்பதற்கான செயற்பாடுகளை இந்த தலைவர்கள் முன்னெடுக்கின்றனர். இந்த உலகம் ஒரு குறிப்பிட்ட குழுவினர் மாத்திரம் அனுபவிப்பதற்காக நமக்கு வழங்கப்படவில்லை. இந்த உலகில் வாழும் ஒவ்வொருவருக்கும் இந்த பூமியில் வாழவும் சுதந்திரமாக இருக்கவும் சுதந்திரமாக தங்கள் வாழ்க்கையை நடாத்தி செல்வதற்கான உரிமை உள்ளது என்பதை நாம் அறியாதவர்களுக்கு கூற வேண்டும். இந்த போரை நடாத்தி செல்பவர்களுக்கு கூற வேண்டும். அவர்கள் என்ன செய்கின்றார்கள், எவ்வளவு பணத்தை வீணாக்குகின்றார்கள். நான் ஒரு செய்தித்தாளில் பார்த்தேன். குறிப்பிட்டதொரு உலகத் தலைவர், எம்மிடமுள்ள குண்டுகள் முடிந்துவிட்டன, வெகு விரைவில் மேலும் குண்டுகளை உருவாக்குவோம் என கூறியிருந்தார். இது என்ன முட்டாள்தனமான கதைகள்! இவை கற்றவர்களின் கதைகளா? இவை முட்டாள்களின் கதைகளாகும். ஆக்கிரமிப்பாளர்களை இல்லாமலாக்கி அவர்களை விட உயர வேண்டும் என நினைப்பவர்களின் செயற்பாடே போராகும்.